வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம வீடியோவில் பால் சம்பந்தமான சில இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸை பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பசுக்கள்லேயே ஹோல்ஸ்டைன் இன பசுக்கள் தான் அதிக பால் தரக்கூடிய பசு இனமாக இருக்கு. பெசிபிக் ரீஜனில் இருக்க ஒரு வகையான கற்பான் பூச்சியோட பால் கிறிஸ்டலைன் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். இதில் மேக்ஸிமம் புரோட்டீன் தான் இருக்குது. ஒட்டகத்தோட பாலில் பசுவோட பாலை விட விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால இது சூடாகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கும். நீர் யானையோட பாலில் ரத்தத்தோட பிக்மெண்ட் அதிகமாக இருக்கிறதுனால அதோட பால் பிங்க் கலரில் இருக்கும். அதே மாதிரி ரெயின்டீரோட பால் எல்லோயிஷ் கலரில் இருக்கும். நீலத்திமிங்கலத்தோட பால் பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஏன்னா அதோட பாலில் கொழுப்பு மட்டுமே 35% 65% வரையும் இருக்கும். நீலத்திமிங்கலத்தோட குட்டி ஒரு நாளைக்கு 50 காலன் அளவிலான பாலை ஒரு நாளில் எடுத்துக்கும். இது அந்த குட்டி சீக்கிரமா எடை அதிகரிக்க உதவுது. கழுதையோட பாலில் இருக்கிற ஊட்டச்சத்துக்களோட அளவு மனிதனோட பாலில் இருக்கிற ஊட்டச்சத்து அளவுக்கு சமமாக இருக்கும். கிளியோபட்ரா அவங்க குளிக்கிறதுக்கு கழுதையோட பாலை தான் யூஸ் பண்ணுவாங்க. மூஸ் அப்படிங்கிற ஒரு வகை மானோட பாலில் அதிக ஃபேட்டும் புரோட்டீனும் இருக்கிறதுனால ரஷ்யாவில் அதோட பாலை வச்சு சீஸும் தயாரிப்பாங்க. மனிதன் முதலாக எந்த மிருகத்தோட பாலை பயன்படுத்தினா தெரியுமா? அது ஆடு தான். ஆட்டோட பாலை தான் மனுஷன் முதலாக உணவுப் பொருளாக பயன்படுத்தினான். பால் தான் பாலூட்டிகள் பிறந்த உடனே கொடுக்கப்படுற முதல் உணவுப் பொருளாக இருக்கு. ஏன்னா பாலில் தான் வளர்ச்சிக்கும் ஆரோக்கியத்துக்கும் தேவையான எல்லா ஊட்டச்சத்துகளும் இருக்கு. பாலில் புரோட்டீன், ஃபேட்ஸ், கால்சியம், லாக்டோஸ், விட்டமின் டி அப்புறம் மற்ற மினரல்ஸ் இருக்கிறதுனால தான் இது ஒரு கம்ப்ளீட் ஃபுட்டாக இருக்கு. பாலில் அதிகமாக இருக்கிற சத்து பொருள் என்னன்னா அது கால்சியம் தான். இதுதான் பற்கள் மற்றும் எலும்புகளோட உறுதித்தன்மைக்கு ஆதாரமாக இருக்கு. பாலில் இருக்கிற லாக்டோஸ் அப்படிங்கிற ஒரு விதமான சர்க்கரை ஊட்டச்சத்து உலகத்தில் இருக்க 65% மக்களுக்கு டைஜஸ்ட் ஆக அதிக நேரம் எடுத்துக்குது. ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷனால ஒவ்வொரு வருஷமும் ஜூன் 1ஆம் தேதி உலக பால் தினமாக கொண்டாடப்பட்டு வருது. மனிதர்களிடையே பால் ஒரு உணவுப் பொருளாக உபயோகிக்கிற பழக்கம் 10,000 ஆண்டுகளுக்கு முன்பே தொடங்கிருச்சு. பண்டைய எகிப்து மக்கள் பாலை தீக்காயங்களுக்கும் அப்புறம் சில வகை பூச்சிக்கடிகளுக்கும் மருந்தா பயன்படுத்தியிருக்காங்க. எகிப்து நாட்டோட அரசி கூட அவங்களோட ஸ்கின் கேருக்கு பாலை பயன்படுத்தியிருக்காங்க. இன்னும் சில நாடுகளில் பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்களை பண்டமாற்று பொருளாகவும் பயன்படுத்தியிருக்காங்க. இந்தியா உட்பட சில நாடுகளில் பால் ஒரு புனிதமான பொருளாகவும் தூய்மையோட அடையாளமாகவும் கருதப்படுது. பாலோட pH மதிப்பு 6.5 6.9 வரை இருக்கும். இது பாலோட நியூட்ரியன்ஸ் அதோட தன்மை மாறாம பார்த்துக்குது. ஆஸ்ட்ரோநாட்ஸ் அவங்க விண்வெளியில பாலுக்கு பதிலாக பால் பவுடரை தான் பயன்படுத்துவாங்க. ஏன்னா ஜீரோ கிராவிட்டியில் லிக்விட் ஸ்டேஜில் இருக்கிற மில்கை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பாலை ஃப்ரீஸ் பண்ணும்போது இது 10% எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ அதிக ஸ்பேஸ் தேவைப்படும். பால் பெரும்பாலும் வெள்ளை கலரில் இருக்கும். அதுக்கான காரணம் அதில் இருக்கிற ஃபேட் மற்றும் புரோட்டீன் துகள்கள் வெள்ளை கலரை எதிரொலிக்கிறதுனால தான். உலகத்திலே அதிகமாக பாலை ப்ரொடியூஸ் பண்ணுற நாடு எது தெரியுமா? தெரிஞ்சா ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க. பால் பற்றின இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இதே மாதிரி இன்னும் சில தகவல்களோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பை பை.